அந்த மாற்றன்றது இப்ப தேவைப்படுது. யாரை சொல்றீங்க? விஜய் வரணும்ன்றீங்களா? விஜய் வரணும், புது கட்சி வரணும். அண்ணாமலை, சீமானு நிறைய கட்சி இருக்கு. ஏன்னு சொன்னீங்கன்னா, நான் வந்து வன்னியர் கவுண்டர் தான். ராமதாஸ் வரைக்கும் இருக்காரு, புரியுதுங்களா? பாட்டாளி மக்கள் எல்லாத்தையும் விட அவரும் போராடினாரு, அவரும் எல்லாம் பண்ணாரு. அவரையும் நாங்கள் குறை சொல்ல. இருந்தாலும் இப்போ புதுசாக நம்ம ஜனங்க மத்தியில் இவர் ரீச் ஆயிருக்காரு. அதை விட இவர் பண்ணுவாரு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நாம் தமிழர், பாமக, உங்க ஆதரவு யாருக்கு? நீங்க யாரு? நாம் தமிழர், பாமக, உங்க ஆதரவு யாருக்கு? நீங்க யாரு? எங்க ஓட்டு நான் இது வரைக்கும் இப்போ ஏடிஎம்க்கு தான் ஓட்டு போட்டிருக்கிறேங்க. நான் இப்போ வந்து விஜய் கட்சிக்கு மாறிட்டு மகளிர் அணியில் தலைவியாக இருக்கிறேன், ஒன்றிய தலைவாக இருக்கிறேன். எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைத்து பேருக்குமே அவருக்கு தான் இப்போ ஓட்டு. ஏன்னா மாறுதல் ஒன்று தேவைப்படுது. அவங்களா இவங்களான்னு பார்த்தாச்சு. இவர் ஏதாச்சும் புதுசாக ஒன்று ஏற்பாடு பண்ணி கொடுப்பாரு, மக்களுக்கு ஒரு நல்லது செய்வாங்க அப்படின்ற ஒரு புதிய ஒரு அரசியல் வந்து உருவாக்கி தருவார். மக்கள் ஏழை எளிய மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாரு. நிறைய இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு, குழந்தைங்களுக்கு வந்து பெரியவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்தி தருவார். அந்த ஒரு நம்பிக்கை அடிப்படையில் அவர் எம்ஜிஆர் பாணியில் அவர் செய்வார் அப்படின்ற ஒரு இதில் இருந்து நாங்கள் அவருக்கு தான் ஓட் பண்ணுவோம். விஜய்க்கு தான் ஓட் பண்ணுவோம். டிவிக்கே தான். தமிழக வெற்றி கழகம் வாழ்க. விஜய்க்கு போடுறேங்க. அவரு எதுனா இனிமேலாவது நல்லது செய்வா அப்படின்னு இத்தனை வர்றவங்கள இத்தனை எல்லாருக்கும் போட்டு பார்க்குறேங்க. சரி, இப்போ இவரு தான் வரட்டும் ஒரு டைம் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் போட்டுக்கிறேங்க, ரெட்டைலைக்கு மாற்றி போட்டுக்கிறேங்க. இப்போ விஜய்க்கு போடுறேங்க. மாற்றம் வரணும், அதுக்காக பார்க்கலாம். விஜயிலும் ஸ்டாண்ட் பண்ண முடியாது, விஜயில் ஆகாது. நீங்க யாருக்கு போட்டு? நான் ரெட்டையில கட்சிக்கு தான் போடுவேன். எதனால ரெட்டையில? யாரு இப்போ இவங்க நிற்கிறாங்க, இபிஎஸ். அதனால சரியான ஆள் வரவரும் அதில் இருக்கிறதான். எம்ஜிஆர் இதுலேருந்து நான் தான். ஆமாம், எம்ஜிஆர் இருக்கும்போது எனக்கு அவருக்கு பிரிய முடியாது. கட்சி அழிஞ்சு அந்த இது அழிஞ்சாதான் என்னால் வேற பக்கம் போக முடியும். அவங்கெல்லாம் உங்க வீட்டில் இருக்கிறவங்க தானே? ஆமாம், அவங்கெல்லாம் விஜய் சொல்கிறாங்க. விஜய் சொல்லுவாங்க. அவங்க முதல்ல பேட்டி எடுத்தீங்களா, அவங்க விஜய் பக்கம் சேர்ந்துக்கிறாங்க. அவங்க பெரும்பாலும் ஏடிஎம்கே தான். இதுக்கப்புறம் விஜயகாந்த் சேர்ந்தாங்க. எதிர்பார்க்க அப்புறம் விஜய் கிட்ட சேர்றாங்களா, அப்படிலாம் அதாவது சேரத்துலனாலும் அவங்க வந்து புதுசா மூணாவதா ஒன்று வராதான் எதிர்பார்க்குறாங்க. 2 பேரா இருக்காங்க, புதுசா ஒருத்தர் வரணும்ல அப்படின்ட்டு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதனால விஜயகாந்த் விஜய் எல்லாருக்கும் போட்டு எதிர்பார்க்குறாங்க. அவங்க தான் 3 மாதிரி இருக்கிறாங்க, அது மாதிரி மாறுதில்ல. ஆம்பளைங்க நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. அப்படியே நிறைய பேர் மாறுவாங்க. வருமா அது வருமா இது வருமானு நினைப்பாங்க. அவங்க அந்த கட்சியிலேயே ஆரம்பத்துல இருந்தாச்சு. அப்போ வந்து சரி, நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்க? எதுக்கு போடலான்ற எதுக்கு உங்க விருப்பம், உங்க விருப்பம் தானே. ரெட்டையாலைக்கு போடுறாங்க. ரெட்டையா? விஜய் தான் போறான். விஜயா? எதனால விஜய்? ஏன் விஜய்க்கு? விஜய்க்கு தான் போடுவாங்க. ஏன்னா அவன் தான் நிக்கிறான்றாங்க. ஆமா, நீங்க யாருக்கு போடுவீங்க? ஆமா, ஏன் விஜய்க்கு? போடலாம் போப்பா. அதுக்கு போய் என்ன இதுக்கு மாதிரி யாருக்கு போனீங்க? இதுக்கு ரெட்டல. நீங்கன்னா உங்க ஆதரவு? திமுக. எதனால? சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க. இதுக்கு மாதிரி யாருக்கு? திமுக. இல்லை, நாங்கெல்லாம் அதே தான்மா. யாரு? ரெட்டலையா? திமுக. எதனால? எப்பயுமே அவங்க இதாக்கிறதுக்கு எப்பயுமே அதே தான் போட்டுன்னு வரோம். இதுக்கு முன்னாடி திமுக தான் எப்பயுமே தான். சரி, ஓகே, இது தப்பே இல்லை. நான் டீசெண்டாக சொல்கிறேன். நீங்கள் சொன்ன இரு நீங்கள் நான் புரிஞ்சுக்கிறேன். எந்தால நான் சொல்கிறேன், ஒரு மக்களாக சொல்கிறேன், ஜனநாயகத்தில் ஒருத்தனா சொல்கிறேன். ஆற்றம் மாறும், எல்லாம் சொல்கிற மாதிரி நானும் சொல்கிறேன். ஆற்றம் வரணும். ஆட்சி மாற்றம் வேணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, எப்படி சொல்கிறேன்னா, 20-25 வருஷமாக ஆட்சியெல்லாம் பார்த்தாச்சு. டிஎம்கே ரெட்டையில ரெண்டுமே பார்த்தாச்சு. இப்போ ஒரு மாற்றம் வரட்டும். ஏன் கேட்டினா, அவர் நல்லது பண்ணுறதுன்றது வந்தால் தான் தெரியும். அது ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஏன்னா அவர் வர்றதுன்றது அப்புறப்பட்டதுன்றதோட ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் தெரியும். என்னோட பர்சனலாக சொல்கிறேன்.
ஏன்னா இவங்க வந்துட்டாங்க, இவங்க பண்ணிட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் ஜனங்களுக்கு என்னென்ன பண்ணாங்கன்ற வரைக்கும் தெரியும், இந்த உலகத்துக்கே தெரியும், சமுதாயத்துக்கு தெரியும். புரியுதுங்களா? இவங்க பண்ணதுன்றதோட ஒரு மாற்றன்றது, ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலைக்கு வேணும், அன்னைக்கு காலகட்டத்துக்கு வேணாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர் வராதுக்கு முன்னாடி நாங்கள் ஓப்பனாக சொல்கிறேன், டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாமே ஆதரவு பண்ணுங்க. நான் இயல்பாக சொல்கிறேன், எல்லாத்தோட ஒரு இயல்பாக நாங்கள் பண்ணுங்க. ஆனால் அந்த மாற்றன்றது இப்போ தேவைப்படுது. யாரை சொல்றீங்க? விஜய் வரணுன்றீங்களா? விஜய் வரணும், புது கட்சி வரணும். அதை விட இன்னொன்று பர்சனாக சொல்கிறேன், நான் விஜய் ரசிகன் தான். எனக்கு வந்து இப்போ எப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, இவர் சீமானு, இப்போ அண்ணாமலை, இந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் இரு கொஞ்சம் இங்கே வீடியோ இருக்கிறேன். அண்ணாமலை, சீமானு, நிறைய கட்சி இருக்குது. ஏன்னு சொன்னீங்கன்னா, நான் வந்து வன்னியர் கவுண்டர் தான். ராமதாஸ் வரைக்கும் இருக்கார். புரியுதுங்களா? பாட்டாளி மக்கள் எல்லாத்தையும் விட அவரும் போராடினாரு, அவரும் எல்லாம் பண்ணார். அவரையும் நாங்கள் குறை சொல்ல. இருந்தாலும் இப்போ புதுசாக நம்ம ஜனங்க மத்தியில் இவர் ரீச் ஆகிருக்காரு. அதை விட இவர் பண்ணுவாரு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஆரம்பத்தில் இவங்க ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் பண்ணாங்க. இப்போ கொஞ்சம் அது வேறு மாதிரி இருக்குது. ரிசல்ட்டு வந்து ரெண்டாவது வந்து இப்போ 25 தேர்தல் மாறினா இன்னொரு மாற்றம் வரும். ரெண்டாவது இன்னொரு ஒரு புது லைஃப் கிடைக்கும். அவங்க பண்ணும் போது வந்து லைஃப் வேறு, காலகட்டம் வேறு. இன்றைக்கி காலகட்டம் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் இன்றைக்கி அவங்க பண்ணுறாங்க, நான் அவங்களையும் குறை சொல்ல. அவங்க பண்ணாலும் இன்றைக்கி மாற்றம் வரும்போது இன்னும் அட்வான்டேஜாக பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்த கட்டம் என்ன வரும், அடுத்து இவங்க என்ன பண்ணுவாங்க, அப்போ புதுசாக என்ன யோசனை பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு லைஃப் வரும். அப்படின்னும் போது நான் வந்து அவ்வளோதான் டிவிக்கு, நான் வந்து விஜய்க்கு ஆதரவு. புது மாற்றம் வரும். யாருக்கு ஓட்டு போட்டீங்க போன எலெக்ஷனில்? டிஎம்கே போட்டேன், அதுக்கு முன்னே ஏடிஎம்கே போட்டேன். அம்மாக்கு வரைக்கும் ஏடிஎம்கே, அதுக்கப்புறம் டிஎம்கே போட்டேன் அம்மாவுக்கு பின்னாடி. இப்போ வந்து நான் வந்து மாற்றம் வரணும்னு நினைக்கிறேன். நாங்கள் முதல்ல விஜய் தான், என்றைக்குமே விஜய் தான். அவர் ஒன்றும் எலெக்ஷனுக்கு வரல. அவர் தான் அம்மா வந்தாங்க, அம்மாவுக்கு போக சொன்னாங்க. இப்போ மணி போல அதான் கவர் பண்ணிட்டேன். இப்போ வந்து எல்லோரும் கவர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம தலைவர் வந்து வரணும், விஜய் வரணும். உங்களுக்கு என்ன ஒளிபரப்பு அவர் தானே, இல்லை வேறு என்ன? இல்லை, பொதுவாக எடுத்து பொதுவாக சொன்னீங்கன்னா அவர் வரணும் எங்களுக்கு ஒரு ஆசை. இதுக்கு முன்னாடி யாருக்கு அவர் கண்டிப்பாக மாற்றி போகிறேன். இதுக்கு யாருக்கு போட்டீங்க? டிஎம்கேவா ஏடிஎம்கே? ஏடிஎம்கே. யாரும் ஒன்றும் சரி, இருங்க, இன்னொன்று ஒரு விஷயம் மட்டும் ரீசன் சொல்லிடுறேன். இல்லை ஒரு ரீசன் சொல்லிடுறேன். ஒரு வார்த்தை சொல்ல மறந்துட்டேன். இப்போ நாங்கள் ஓட்டு போட்டால் எங்கள் ஃபேமிலியிலேருந்து 2 ஓட்டு நாங்கள் வந்து கன்சல்ட் பண்ணி நாங்கள் போட வைக்குவோங்க. ஏன்னா மாற்றம் வர்றதுக்கோசரம். கட்சி ரசிகன்றது அப்பாற்பட்டது. ஒரு மாற்றம் வரணுன்ட்டு நாங்கள் ஏன்னா எதிர்பார்க்குவோங்க. ஏன்னா சமுதாயம் மாறணும். சமுதாயம் இப்படியே இருக்கக்கூடாது. அவங்க பண்ணுறேன்றாங்க. ஆனால் எப்படி சொல்கிறேன்னா, பணக்காரன் இந்த மாதிரி கோடீஸ்வரம் தான் வாழ்கிறோம். ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் வாழல. இது அவரே ஸ்டாலின் சிஎம்ஐஏவே கூட கேட்கட்டும். சிஎம்ஐஏவே கேட்கட்டும். நான் இருக்கிறது சொல்கிறேன், என் பேச கூட கேட்டோம். நடுத்தர மக்கள் யாரும் வாழல. பெரிய ஆளுங்க, இந்த பிஸ்னஸ்மேனு, இந்த தொழிலதிபர், இந்த மாதிரி தான் வாழ்கிறாங்க. நடுத்தர மக்கள் வாழல. அதனால் எங்களுக்கு மாற்றம் வேணும். நடுத்தர மக்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் அவர் பண்ணுறாரு. 1000 ரூபாய் கொடுக்குறாரு லேடிஸ்க்கு. 1000 ரூபாய் ஒரு குடும்ப செலவுக்கு போயிடுமா? ஒன்றும் இல்லை. 10 நாள் ஒரு பால், ஒரு நாளைக்கு 50 ரூபா பால் செலவு. 10 நாளைக்கு என்ன ஆச்சு அவர் கொடுக்குற 1000 ரூபாய்க்கு? நான் ஒரு ஃபேமிலியிலேருந்தே நான் சொல்கிறேன், நான் ரசிகனா சொல்ல. ஒரு 10 நாளைக்கு அந்த பால் செலவுக்கு என்ன ஆகுது? அவர் கொடுக்குற 1000 ரூபாய் போதுமா? ஆனால் இலவசன்றதோட ஒரு வீட்டுக்கு வேலை, இல்லை ஒரு குடும்பத்துக்கு என்ன ஏதுன்னு. இப்போ தமிழ்நாடு சிஎம் ஒரு குடும்பம் இந்த தமிழ்நாட்டில் எத்தனை ஓட்டு இருக்குது, எத்தனை வீடு இருக்குன்றத வரைக்கும் அவருக்கு தெரியாதில்லை. அப்போ நடுத்தரவு யார், பிஸ்னஸ் மேனானு எல்லாம் அவருக்கு தெரியாதில்லை. சிஎம்க்கு அதுக்கு இல்லாதில்லை. அப்போ என்ன பண்ணணும் அவர் யோசனை பண்ணணும். அதுதான் சொல்ல வரேன். அப்போ எனக்கு மாற்றம் தான் நான் எதிர்பார்க்குவேன். நான் ஒரு மனுஷனாக சமுதாயத்தில் ஒரு உணர்வாக சொல்கிறேன், எனக்கு மாற்றம் வேணும். வேறு மாற்றமாவது பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அதனால் நான் வந்து டிவிகே தான். ஏன்னா மாற்றத்துக்கோசரம்.